சிம்பு அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அதான் ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, அப்புறம் அந்த சொன்ன ஞாபகம் வரும். அதே மாதிரி தாங்க அவர் வந்து போகாத காலம்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ மறுபடியும் பிஸியாக ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன படம் பண்ணிருக்காருன்னா, ஒரு இதில் அச்சம் என்பது மலைமேல ஒரு சிங்கிள் ட்ராக் விட்டாங்க. அது பயங்கர ஹிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரிஷால் நயன்தாரா டைரக்ட் பண்ண ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் அடுத்த படம் பண்ண போகிறார். இதில் வந்து அவருக்கு 3 கெட்டப்பான். 3 கெட்டப் மட்டும்தான் சொன்னாங்க. பட் என்ன மாதிரி கெட்டப்னு யாரும் சொல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இந்த 3 கெட்டப் என்ன மாதிரி போடலான்னு சொல்லி ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள்லாம் நெட்டில் வெளியே வந்துருச்சு. ஐயோ சஸ்பென்ஸ் போச்சு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போலாம் கிடையாது. மேக்கப் என்ன மாதிரி போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் வந்துச்சு ஒழிய கரெக்டான கெட்டப் இன்னும் வெளியே வரல. இது மேக்கப் மேன் யார் தெரியுமா? ஐ படத்துக்கு விக்ரம் மேக்கப் போட்ட அந்த சீன் புட் அப்படின்னு தான் அதோட பேர். அது வந்து ஒரு ஊர் பேர் இல்லை, அவரோட பேர். அந்த சீன் புட் தான் அதாவது இந்த படத்துக்கு புது படத்துக்கு இந்த 3 கெட்டப்பையும் சிம்புக்கு போடுறாரு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து ஒரு புது கெட்டப்பில் படத்தில் வருவாரோ அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாருமே அப்படி தாங்க நினைக்கிறாங்க.